தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது இயேசுவின் விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்றது. மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை திருவாக்கியங்கள், குறிப்பாக 19வது வாக்கியம். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர் இயேசுடைய விண்ணேற்பானது பல சத்தியங்களை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. ஒன்று, அவர் தந்தையின் பணியை செய்து முடித்தார் என்பது அடையாளம். இரண்டாவது, யோவான் 14ஆம் அதிகாரம் வாசிப்பது போலவே அவர் விண்ணகம் சென்று நமக்காக அங்கு இடம் ஏற்பாடு செய்கின்றார். மூன்றாவது, நாம் பார்க்கின்றோம், வாக்குறுதியான தூய ஆவியை நமக்கு தருவதற்காக அவர் சென்றிருக்கின்றார். நான்காவது, நம்பிக்கையாளரை இதோ அவர் இந்த மண்ணுலகத்தில் சேர்த்திருக்கின்றார். ஐந்தாவது, அந்த துணையாளரை அனுப்பி நாமும் நம்பிக்கையோடு இருந்து மற்றவர்களையும் நம்பிக்கையில் வளர்த்து கொண்டு வருவதற்கும் மற்றவர்களையும் விண்ணக பாதையில் கொண்டு போவதற்கும் நமக்கு தெய்வம் கிருபையும் சக்தியும் தெய்வம் தருகின்றார், தூயாவின் துணையோடு இணைந்து செயல்படுவதற்கு. அப்படி என்றால் நான் செய்வதை காரியம் இல்லை, தூய ஆவியால் நாம் நிறையப்பட வேண்டும். இந்த தினத்தில் தூய ஆவிக்காக விசேஷம் கொண்டாடி கொண்டு, ஆவியானவரை அன்று எவ்வாறு இயேசுவை நீ வழி நடத்தினீரோ, எவ்வாறு இயேசு உள்ளில் இருந்து கொண்டு எல்லா காரியங்களும் நீ நிறைவேற்றினாயோ, தந்தையின் திட்டத்தை எவ்வாறு நீ நிறைவேற்றினாயோ, அதே போல் எங்கள் உள்ளில் கடந்து வந்து இயேசு எங்கள் கற்பித்தது அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றும் வண்ணமாக எங்களை நீ தயார்படுத்தியிருந்தோம். எதற்கு எங்களை தயார்படுத்தும் சொல்லி நாம் கொண்டாட வேண்டும். கண்களை கொள்ளுங்கள். ஆவியானவரை நாங்களும் விண்ணேற்றம் அடைந்து கடவுளை மகிமைப்படுத்த கிருபை தந்திருந்தோம். எங்கள் உள்ளில் கடந்து வந்து கடவுளுடைய திட்டத்தை மட்டுமே நாங்கள் செயல்படுத்த சக்தியை தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.